ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு. நான் இங்கே இன்றைக்கி சப்பாத்தி போட்டிருந்தோம் நைட்டு. அதுக்குள்ள எங்கள் மருமக முட்டை சப்பாத்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை சப்பாத்தி பண்ணாப்புல. அதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறணும். உடச்சி ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, கொஞ்சம் காரப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி லேயர் சப்பாத்தி மாதிரி, அதாவது மடித்து மடித்து உருட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு அப்படியே நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாப்புல, அதை எடுத்துட்டு முட்டையை உடச்சி கலக்கி வச்சுருந்தாங்களா, அதையும் ஊற்றிக்கிறணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை லைட்டாக ஊற்றி அந்த முட்டை உடச்சி கலக்கி வச்சுருந்ததை ஊற்றிக்கிட்டு, நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல அந்த சப்பாத்தியை அந்த முட்டை இது மேலே அப்படியே போட்டாங்க. போட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டு அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு பழையபடி மேலே கொஞ்சம் இந்த பழையபடி இருக்கிற முட்டையையும் போட்டாங்க. பழையபடி அந்த முட்டையை ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகமேவும் ரெண்டையும் திருப்பி போட்டு அப்படியேவும் முட்டை சப்பாத்தி பண்ணாங்க. மிகவும் ருசியாக இருந்துச்சு. சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த முட்டை சப்பாத்தி வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். மிகவும் ருசியாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்.